கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். இன்றைக்கும் சபை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சபை என்று சொன்னால் என்ன? ஒரு கட்டிடமா? இல்லை. சபை என்று சொன்னால் விசுவாசிகளாய் இருக்கிற எல்லாரும் கூடி வந்து ஆராதித்து தேவனை தொழுது கொள்ளும் ஒரு இடமே சபை என்று சொல்லப்படுகிறது. கிரேக்க மொழியில் சபை என்று சொன்னால் எக்லீஷியா என்று சொல்லப்படுகிறது. எக்லீஷியா என்று சொன்னால் கால்ட் அவுட் ஒன்ஸ் என்று அர்த்தம். அழைக்கப்பட்டவர்கள், எதிலிருந்தோ வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். தேவன் நம்மை இந்த உலகத்தின் இருளிலிருந்து தேவன் நம்மை வெளியே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பாவப்பிடியிலிருந்து தேவன் நம்மை வெளியே அழைத்து கொண்டு வருகிறார். நம்மை தேவன் பிரித்து எடுத்திருக்கிறார். சபை என்பது அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் கூடி வருகிற இடம், அது சபை. அது ஒரு இடமாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு மைதானமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அழைக்கப்பட்ட ஜனங்கள் கூடி வந்து தேவனை ஆராதித்து தொழுது கொண்டு அவருடைய நாமத்திற்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் இடம் சபை என்று சொல்லப்படுகிறது. சபை என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு விசுவாசிகளும் சபையாக இருக்கிறோம். சபை என்று சொல்லும்போது முதலாவது தேவனுடைய கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25லிருந்து 27 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சபை என்பது கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் மனவாட்டிகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் மனவாட்டியாக நாம் இருப்பதற்கு நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மளோட வார்த்தையில் நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு மணவாளனுக்காக ஒரு மணவாட்டி காத்து கொண்டு தன்னை அலங்கரித்து கொண்டு தன்னை சுத்திகரித்து கொண்டிருக்கிறாளோ அதே போல் நாமும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் மனவாட்டிகளாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11லிருந்து 16 வரைக்கும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு தலையாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வழிநடத்துகிறார். எப்படி நம்முடைய சரீரத்தில் தலை எவ்வளவு முக்கியமோ அதுவே நமக்கு எல்லா கமெண்ட்ஸும் கொடுக்கிறது. அதுவே நமக்கு இது செய்யாத என்று நம்மை உந்தி தள்ளுகிறதாக இருக்கிறது. அதே போல் கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். நாம் விசுவாசிகள் அனைவரும் சரீரமாக இருக்கிறோம். ஒவ்வொரு அவயவமும் சரீரத்தில் எவ்வளோ முக்கியமோ அதே போல் ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்கு முக்கியமாக இருக்கிறார்கள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா சபை என்பது ஒரு வளர்ச்சிக்குரிய இடமாக இருக்கிறது. சபையில் தான் வளர்ச்சி உண்டாகிறது. எபேசியர்